வச்சா எப்படி இருக்குமோ அதான் அந்த கோவிலுடைய அமைப்பு. இந்த தலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிரசு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பகிரகமாகவும், இந்த கழுத்து அப்படின்றத வந்து அர்த்த மண்டபமாகவும், அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ஷோல்டர் அப்படின்றதுல இருந்து மகாமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு பகுதி வரைக்கும் வரக்கூடியது மகாமண்டபமாகவும், அதற்கப்புறமா வரக்கூடிய தொப்புள் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாவி பகுதி தான் நமக்கு கொடிக்கம்பம். அதற்கடுத்து வரக்கூடிய கால் பகுதி அப்படின்றதுல வந்து அந்த கொடிக்கம்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய கால் இப்படி மேலே தூக்கி இருக்கும்போது அதுதான் வந்து ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து கோபுரம் அல்ல, அது வந்து விமானம் தான் அதுக்கு பேர். அப்போ இந்த கோவில் கட்டடக்கலைகள் வரும் பொழுது வீடினுடைய கட்டடக்கலைகளும் நகரங்களுடைய கட்டமைப்பும் மாறுது. அப்போ வந்து இந்த பாதங்களில் வச்சுட்டு இருந்தது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு வைக்கிறாங்க, ஒரு சான் அளவு அப்படின்றத எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஒரு சான் அளவில் வர்றது தான் நமக்கு இந்த ஆயாதி குழு கணக்கினுடைய ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் ஆதி மூலம்.